Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். UPSC 2026 Prelims ஃப்ரீ கோச்சிங்காக நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஜூலை 26 எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல். ஸோ ஹால் டிக்கெட் செக் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தா ஓடிபி கேட்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ ஹால் டிக்கெட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாம் ஹால் என்ன பண்ணணும், ஸோ லாஸ்ட் டைம் டிப்ஸ் அதை நம்ம பார்த்துக்கலாம். சில பேசிக்கான விஷயங்கள். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கான எக்ஸாம் டேட் ஜூலை 26, எக்ஸாம் டே சாட்டர்டே, சண்டே இல்லை. ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம் சண்டே வைப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எக்ஸாம் சனிக்கிழமை ஜூலை 26. ஓகே, எக்ஸாம் டைமிங் 10 to 12, 2 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 9:30. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க இந்த 1 வீக் இருக்குது. சென்டர் எங்கே போட்டிருக்காங்க, பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கா, எப்படி போக போகிறீங்க, மோஸ்ட்லி ஒரு 8:30 9 o'clock எக்ஸாம் சென்டருக்கு போகிற வழியை பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாட்டர்டே சனிக்கிழமை 26 ஜூலை. ஓகே ரைட். ஸோ என்னெல்லாம் கொண்டு போகணும்? ஸோ ஃபஸ்ட் திங், உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு. ஸோ ஜெராக்ஸ் காப்பி கிடையாதுங்க. ஆதார் கார்டோ பேன் கார்டோ எதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ ஒரிஜினல் அதை கொடுத்துருக்கணும். அடுத்த விஷயம், பிளாக் பால் பாயிண்ட் பென். யூபிஎஸ்சிக்கு என்ன ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே ப்ராசஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறீங்க. வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன, அங்கே எக்ஸாம் 9:30 12:30 வந்திருக்கும். பட் இங்கே எக்ஸாம் டைமிங் 10 to 12 சீக்கிரமாக போயிடணும். ஒரிஜினல் ஐடி கார்டு அண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணும். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், இன்கேஸ் உங்களோட ஃபோட்டோகிராஃப் கிளியராக இல்லை அப்படின்னா 2 ஃபோட்டோ காப்பி கொண்டு போங்க, பெட்டராக வந்திருக்கும். சரிங்க, இப்போது எக்ஸாம் என்ன கண்டக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன, இங்கே மொத்தம் உங்களுக்கு 100 கேள்வி கண்டக்ட் பண்ணுறாங்க. 90 ஜிஎஸும் 10 சிசாட்டும். ஓகே, மொத்தம் 100 கேள்விகள். இங்கே நீங்கள் 100 கேள்வியுமே அட்டன் பண்ணக்கூடாது, அட்டன் பண்ண முடியாது, அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது. யூபிஎஸ்சி என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ செலக்டிவாக அட்டன் பண்ணுறது ரொம்ப அவசியமான விஷயமாக வந்திருக்கும். இந்த 100 கேள்விகளை செலக்டிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 10 சிசாட் கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த 10 சிசாட் கேள்விகள் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா அதை விட்டுட்டு 90 ஜிஎஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் சிசாட்டில் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, நான் சால்வ் பண்ணி பார்க்க போகிறேன்னு டைம் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா டோட்டலி உங்களுக்கு 2 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 10 சிசாட்டில் ஒரு சில கேள்விகள் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப இழுக்கிற மாதிரி டைம் கன்சூமிங் அதிகமாக இருக்கும். அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ டைம் பேஸ் பண்ணி எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 90 ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ணி தப்பானா மட்டும்தான். யூபிஎஸ்சி என்ன ஃபார்மேட்டோ அதே ஃபார்மேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 நம்பர் 2 இருக்குது, ரெண்டுமே அட்டன் பண்ணுறீங்க, ரெண்டுமே சரியாயிட்டா 4 மார்க் மொத்தமாக கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நம்பர் 1 சரியாயிடுச்சு, நம்பர் 1 அட்டன் பண்ணி தப்பாயிடுச்சுன்னா இதுக்கு 2 மார்க்கும் இதுக்கு -6 மார்க்கை எடுத்துருவாங்க. ஓகேவா? அட்டன் பண்ணாமல் விட்டுட்டா ப்ராப்ளம் இல்லை, 2 மார்க் முழுசாக கொடுத்துருவாங்க. ஸோ அட்டன் பண்ணி தப்பானா மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் போகும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம் ஹாலில் செலக்டிவாக அட்டன் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஓகே சரிங்க. இந்த 1 வீக் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பெருசாலாம் முட்டி மோத வேணாம். லாஸ்ட் 5 years யூபிஎஸ்சியோட சிசெட்டும் ஜிஎஸும் ரொம்ப இன்டெப்த்தாக அதை சால்வ் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் யூபிஎஸ்சி என்ன ஃபார்மேட் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நான் முதல்வன் என்ட்ரன்ஸாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் பாலிட்டி எத்தனை கேட்குறாங்க, ஜியோகிராஃபி எவ்வளோ வருது, அதை பேஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, இது ஒரு ஃப்ரெஷருக்கு நிச்சயமாக கஷ்டமாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா டக்குன்னு 1 மந்தில் அடாப்ட் ஆகிட்டு இவ்வளோ விஷயம்லாம் படித்து போக முடியாது. இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்திருக்கலாம். பட் ஒரு ட்ரை கொடுங்க, ட்ரை கொடுக்காம இருக்க வேண்டாம். அண்ட் சேம் திங், இந்த எக்ஸாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். நம்ம டார்கெட் May 24th 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதுதான் ஒரு மெயின் டார்கெட்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமை ஜஸ்ட் போய் எழுதுங்க. இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்டா ஓகே, பெனிஃபிட் 7500 கொடுப்பாங்க, ஸ்காலர்ஷிப், ஹாஸ்டல் எல்லாமே கிடைக்கும். இன்கேஸ் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் இந்த 1 month நீங்கள் படித்த எல்லா விஷயங்களுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட டைம், நீங்கள் படித்தது எல்லாம் 2026 ப்ரிலிம்ஸ்க்காக பயன்பட போகுது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ரிசல்ட் பாசிட்டிவோ நெகட்டிவோ நமக்கு அது பெனிஃபிட் தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த 1 வீக்கில் யூபிஎஸ்சியோட பேப்பர்ஸ் மட்டும் அதிகமாக சால்வ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ரிவிஷன் வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி அப்படின்னு இந்த ஸ்டாட்டிக் பார்ட்லாம். ஸோ பாலிட்டினா இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அமெண்ட்மெண்ட்ஸு, ஆர்டிகல்ஸு என்ன கவர் ஆகுது, ஜியோகிராஃபியில் இந்த 11th NCERT பேஸ் பண்ண சில வீடியோஸு, அண்ட் ஹிஸ்ட்ரியில் அந்த டைம் லைன்ஸ் அதிகமாக பார்த்துட்டு போங்க. நம்ம லாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, மெடிவல் மாடர்ன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த 1 வீக் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போங்க, போதுமான விஷயமா இருக்கும். சில வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபாலோ
ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 வீக் அவ்வளோதான் வந்து பண்ண முடியும். நீங்கள் 1 மந்த்தே அதிகமாலாம் ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது. எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் ஹால்கள் போங்க. வந்தாலும் ஓகே, வரலாலும் பெஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஹால் டிக்கெட் பிரிண்ட் வந்து போட்டுக்கோங்க. எக்ஸாமில் கொண்டு போக போகிறது பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, ஒரிஜினல் ஐடி கார்டு அண்ட் நார்மல் வாட்ச் அலோவ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பரண்டாக ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போங்க. நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து உண்டு. ஸோ எல்லா கேள்வியும் அட்டன் பண்ண வந்து முயற்சி பண்ணாதீங்க. செலக்டிவாக வந்து பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு 45 கேள்விகள் சரியாக போட்டுட்டு எல்லாமே அட்டன் பண்ணுறேன்ட்டு எல்லாத்தையும் தப்பாகிடுச்சுன்னா நெகட்டிவில் மார்க் வந்து போயிடும். செலக்டிவாக எவ்வளோ எனக்கு வந்து வரணும், லாஸ்ட் டைம் கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா பெட்டராக வந்திருக்கும். ஒரு 50-55 கேள்விகள் நீங்கள் சாலிடாக நல்லா போட்டுட்டிங்கன்னா கட் ஆஃப் நீங்கள் வந்து ரீச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.